பிரித்தானியாவின் வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் தனிநபர் சுதந்திர கொடுப்பனவு எனப்படும் பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட் பயனாளிகளுக்கான மறு ஆய்வு காலப்பகுதியில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. தற்போதைய தொழிற்கட்சி அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய நடைமுறையின்படி இதுவரை காலமும் 2 அல்லது 3 வருடங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்பட்டு வந்த வழக்கமான கொடுப்பனவு மறு ஆய்வு காலம் இனிவரும் காலங்களில் 4 மற்றும் 6 வருடங்களாக மாற்றியமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இருப்பினும் இந்த புதிய மாற்றங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படும் என வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்துள்ளது. மிகவும் கடுமையான அல்லது எவ்வித முன்னேற்றமுமின்றி நிலையான உடல்நல பாதிப்புகளை கொண்ட பயனாளிகளுக்கு இந்த விதிமுறைகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான 10 வருட லைட் டச் எனப்படும் எளிமையான மறு ஆய்வு முறைமை அல்லது கால வரையறையற்ற கொடுப்பனவு திட்டம் எவ்வித மாற்றமுமின்றி தொடர்ந்தும் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுப்பனவு நடைமுறைகள் அனைத்தும் பிரித்தானியாவின் 2012ஆம் ஆண்டு நலன்புரி சீர்திருத்த சட்டத்தின் பிரிவு 88 கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட ஒருவருக்கு கால வரையறையற்ற கொடுப்பனவை வழங்குவது பொருத்தமற்றது என தீர்மானிக்கும் பட்சத்தில் மட்டுமே அது ஒரு குறிப்பிட்ட நிலையான காலப்பகுதிக்கு வழங்கப்படும் என இந்த சட்டம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை தமது கொடுப்பனவு காலம் முடிவடையும் வரை அல்லது அரசாங்கத்தின் மறு ஆய்வு வரும் வரை காத்திருக்காமல் தங்களின் உடல்நிலையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதனை உடனடியாக வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என பிரஜைகள் ஆலோசனை மையம் பயனாளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தவறும் பட்சத்தில் அரசாங்கத்திடமிருந்து மேலதிக பணத்தை பெற்றுக்கொண்டதாக கருதப்பட்டு அதனை பயனாளிகள் மீண்டும் அரசாங்கத்திற்கு திருப்பி செலுத்த வேண்டிய சட்டப்பூர்வ நெருக்கடி ஏற்படலாம். அதேபோன்று உடல்நிலை மோசமடைந்த விபரத்தை கூற தவறினால் தமக்கு கிடைக்க வேண்டிய மேலதிக நிதியை இழக்க நேரிடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.